கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுத்தால், நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஆரம்பித்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்தை செய்வதற்கு முடிவு எடுக்கிறீர்களோ, எந்த காரியத்தை செய்வதற்காக நீங்கள் ஆலோசிக்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? சோ இதுவரைக்கும் நீங்கள் முடிவெடுத்தது, இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது, இதுவரையிலையும் நீங்கள் முயற்சி எடுத்த நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைவரப்படாமலே போயிருக்கலாம். எல்லா காரியமும் ஒரு வருஷம் இருந்துட்டு திரும்பி போயிருக்கலாம், இன்னொரு வருஷம் இருந்துட்டு அது கிடைக்காமலே போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் தெளிவாய் பேசுகிறார். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு மாதம் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீங்க. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு இடத்தை வாங்குவதா இருக்கலாம், ஒரு ஸ்கூல் துவங்குவதாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எந்த வேலையை செய்வதா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுவதா இருக்கலாம், ஊழியம் செய்கிறதா இருக்கலாம். இனி நீங்கள் எந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்துவேன் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி, இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் யோசிக்கிறதை கர்த்தர் செய்வார், நீங்கள் முடிவு எடுக்கிறதை கர்த்தர் செய்வார், நீங்கள் ஆலோசிக்கிறதை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது, ஒரு மகிமை புறப்பட்டு வருகிறது. நீ நிர்ணயம் பண்ணின காரியம் எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை பேர் விரோதமாய் எழும்பி நின்றாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிற ஒரு காரியம் அது நிலைவரப்படும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் முடிவு எடுக்கிற நிர்ணயம் பண்ணுகிற காரியத்தை எனக்கு நிலைவரப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் பல காரியத்தை அவர் நிர்ணயம் பண்றாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவர் நிர்ணயம் பண்ணினது எதுவுமே நடக்கல, அவர் முடிவு எடுத்தது எதுவுமே நடக்கல, எல்லாமே எதிராய் வர்றது. சகோதரர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அது அவருக்கு நிலைவரப்படலை. அதுக்கப்புறம் போத்திபாருடைய வீட்டில் போனதுக்கு அப்புறம் சரி இந்த இடத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு செஞ்சு அங்க நிலைவரப்படும் அப்படின்னு முயற்சி எடுத்தார். ஆனா அந்த காரியத்திலையும் அவர் முடிவெடுத்த அந்த காரியம் அவர் சரியா அமைஞ்சிடவே இல்லை. அதற்கு பிறகு சிறைச்சாலையில போனதுக்கு அப்புறம் கூட அவர் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா ஒரு நாள் தன்னுடைய 30வது வயதிலே கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை நிக்க வைக்கிறாரு. அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எதெல்லாம் மனதிலே நினைத்தானோ, எதெல்லாம் தன்னுடைய சிந்தையிலே அவனுக்கு வந்துச்சோ, எந்தெந்த காரியத்தை எல்லாம் அவன் செய்யணும்னு எத்தனித்தானோ அந்த காரியம் எல்லாம் அவனுக்கு நிலைவரப்பட்டது, நிலைவரப்பட்டது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கிறவங்க என்ன நினைப்பீங்க? பாஸ்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் எது நினைச்சாலும் நடக்காது, நான் எது ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியாது, அது என் தலை மேல இருக்கிற சாபம்னு கூட நிறைய பேர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம். இது என் தலை மேல இருக்கிற சாபம் பாஸ்டர், எது நினைச்சாலும் அது நடக்காது. நான் நினைக்கிறதற்கு மாறாதான் நடக்கும். நான் நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. என் வாழ்க்கையில கூட அப்படிதான் நடந்துச்சு, என் படிப்புல கூட அப்படிதான் நடந்துச்சு, என் வேலையில கூட அப்படிதான் நினைச்சது. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே, நடக்கலையே, அதனால நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இதுவரையிலும் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை. இதுவரையிலையும் அப்படி நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும் இனி நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீர்கள். கர்த்தருடைய ஞானத்தோடு நிர்ணயம் பண்ணுவீர்கள். ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புவார். அந்த புத்தி
புத்தி உங்களிடத்திலே வரும். அந்த தைரியம் உங்களிடத்திலே வரும். அந்த காரியத்தை குறித்து அழகாய் ஆராய்ந்து நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீர்கள். அந்த முடிவு உங்களுடைய முடிவு மட்டுமல்ல, அது என் தேவனுடைய முடிவாய் மாறும், என் தகப்பனுடைய முடிவாய் மாறும். உங்கள் முடிவு கர்த்தருடைய முடிவாய் மாறும். அன்றைக்கு தேவன் பிரியப்படுகிறவர். கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வசனம் என் தலை மேல இருக்க போறதற்காய் நன்றி ஆண்டவரே. நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். தலை மேல கையை வச்சு இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. வாலிப தம்பி நீ அறிக்கை செய், தங்கச்சி நீ அறிக்கை செய். உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை ஆண்டவர் தரப்போறாரு. அப்படிப்பட்ட ஒரு கனத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் தரப்போகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் சீக்கிரமாய் தரப்போறாரு. நீ கட்டளை இடுகிறது அப்படியே நிற்கும். நீ சொல்லும் போது அது நடக்கும். நீ ஐடியா பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். நீங்க பிளான் போடுவீங்க, நீங்க திட்டம் போடுவீங்க, அது பாட்டுக்கு நடந்து 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 நடந்துட்டே இருக்கும். நீங்க பிரமிப்பீங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சகோதரனே நீ ஆச்சரியப்படுவாய், சகோதரி நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அம்மா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எஸ் 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 இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நல்ல விடாப்பிடியா முழு பலத்தோடு இந்த சத்தத்தை எந்த ஊர்ல கேட்டிருந்தாலும், எந்த நாட்டில் கேட்டிருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நான் நிர்ணயம் பண்ணினதை எனக்கு தருகிறவர், நான் நிர்ணயம் பண்ணினதை எனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம உலகத்துல படைச்ச ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷன் இருக்குமானால், ஒரு தரிசனம் இருக்குமானால், இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தரிசனங்கள் நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்காம இருந்தாலும், ஏற்ற காலம் வரும்போது உங்க பர்பஸ், உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை அப்படியே நிறைவேற்றுவார். ஐஏஎஸ் எக்ஸாம் 3 டைம் எழுதின ஒரு வாலிப தம்பி 3வது டைம் எழுதும்போது என்கிட்ட இதே மாதிரி 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த 21 டேஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் சென்னைக்கு கிளம்புறேன், சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறேன், இது 3வது டைம் நான் எழுதுறேன். ஆனால் இந்த 21 நாள் நீங்கள் இங்கே உபவாச ஜெபம் நடத்தும் போது நானும் அங்கே என்னுடைய ரூமில் காலையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் வரைக்குமாவது நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு இங்கிருந்து பொருத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 21 டேஸும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம 21 நாள் அந்த பிள்ளை இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறான். பயங்கரமாக படிக்கிறான். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிடுவான். ஆனால் 3rd டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப வெற்றியோட காத்திருந்த அவனுக்கு 3rd டைம் என்ன வந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்னு வந்துச்சு. ரொம்ப எனக்கு அவ்வளோ வருத்தம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவன் எப்படி எழும்ப போறான், இவன் எப்படி நிற்க போறான்? அவனுடைய கனவு முழுக்க ஐஏஎஸ். அவனுடைய வால்பேப்பர், அவனுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர் ஐஏஎஸ். அவன் பண்ற ட்ரெஸ் எல்லாம் ஐஏஎஸ் மாதிரி, எல்லாமே அவனுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஐஏஎஸ். அவன் ஏதாவது வீடியோ பார்த்தான்னா கூட ஐஏஎஸ் வீடியோ அப்படிதான் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு தரிசனம் உள்ளவன். ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 2 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 3வது டைம் அவன் எழுதினான், ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிட்டான். இப்போ அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவர், அவனை படிக்க வைக்கவே முடியாது. என் கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்தவன் ஐஏஎஸ்னுடைய மொத்த தரிசனத்தையும் சட்டையை கழட்டி போடுறது மாதிரி மொத்தத்தையும் கழட்டி அப்படியே பேகை க்ளோஸ் பண்ணி மூலையில் போட்டான். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வெல்டர். அவர் இந்த ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவர் தான் அவருடைய வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதின ஒரு வாலிப பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வெல்டிங் மிஷினை தூக்கிட்டு வெல்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நிறைய இடத்துல அவன் மேலே நின்றுட்டு சீட்டில் அந்த ஸ்க்ரூ அடிக்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும், வெளியே சொல்லவே முடியாது. ஆனால் அவன் ஸ்க்ரூ அடிப்பான். ஆனால் 3 வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி நிற்கிறான். அவன் கற்பனை முழுக்க ஐஏஎஸ், ஆனால் அவன் அடிக்கிறது ஸ்க்ரூ அடிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், டே நீ கவலையப்படாதடா,
நீ தைரியமா இரு. நீ பாரு, அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நீ சோர்ந்து போகாம வீட்டில் படுத்து கிடக்க கூடாது. எங்க அப்பா இவ்வளவு லட்சம் ரூபாய் எனக்காக செலவு பண்ணி நஷ்டப்பட்டாரு, ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பாவது இருக்கணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருக்கல்ல, கர்த்தர் பார்க்கிறாரு. நீ ஸ்ட்ராங் ஆகு, நீ பலப்படு, நீ ஓடு, நீ செய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அப்படியே சொல்ல 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 அதே அவருடைய தகப்பனாருடைய தொழிலை இன்னும் வளர்த்துறது எப்படின்னு முடிவெடுத்தான், பிளான் பண்ணான், திட்டம் போட்டான். அந்த அந்த பிஸ்னஸுக்கு நேராக தன்னுடைய மைண்டை செலுத்த ஆரம்பிச்சான். நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிச்சான். பெரிய பெரிய குடோனை செய்கிற அளவுக்கு மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் 1 இயருக்கு 5 crores டர்ன் பண்ற அளவிற்கு ஒரு பெரிய கம்பெனியுடைய முதலாளியா ஆண்டவர் அவனை உட்கார வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை மேலே தட்டி, முழு பலத்தோட மேலே தட்டி, உன் நினைவை காட்டிலும் அவர் நினைவு பெரியது, பெரியது, பெரியது. அவர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொண்டு, இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய ஓட்டத்துல கொஞ்சம் கூட தயக்கம் வைக்காம, என்னுடைய ஸ்பீடுல கொஞ்சம் கூட நான் லேட் ஆகாம, என்ன தடுத்து நிறுத்த முடியாது. எது என் கையில கொடுக்குறீங்களோ அது எனக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி உங்க கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதற்கு நேராக உங்க பிரயாணத்தை தொடருங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஓடுனது நடக்காட்டாலும் என் ஆண்டவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உங்களுக்கு தந்தது பெஸ்ட், தி பெஸ்ட், தி பெஸ்ட். அதுல நீங்க பெரிய வெற்றியை காண்பீங்க. அதுதான் உங்க தரிசனம், அதுதான் உங்க எதிர்காலம், அதுதான் உங்க வெற்றி. ஹalleluya. நீர் நிர்ணயம் பண்ணினது இனி கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நம்புறவங்களாம் அப்படியே எழும்பி நின்று thank you Jesus. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீர் ஒரு காரியத்தை நிலைவரம் பண்ணினால், ஓ ஹalleluya, அது நிலைவரப்படும். கைகளை மேல உயர்த்தி இயேசுவே நன்றி என்று சொல்லி, என்னை சீர்படுத்துகிறவர், என்னை சீர்படுத்துகிறவர், என்னை சீர்படுத்துகிறவர், இந்த 100 நாட்களும் அவர்தான் என்னை கிருபையாய் நடத்த போகிறார். ஹalleluya. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் செய். சொல்லோ, இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் செய். தேவன் நேராகும் நேராகும் வாய்ப்பில் உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராக கிருபா 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 ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை மேல தட்டி, ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். திரும்ப சொல்லுவோம், ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பாட பாட ஆண்டவருடைய மகிமை. ஹalleluya. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாம்
கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். மேன்மை உன் கையில். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எல்லாரும் சொல்லுவோம். பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிறைவேறப்படும். இந்த மூன்றாவது நாள் அவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அமருவதாக, அமருவதாக, அமருவதாக. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள், உம்மை தேடி வருவார்கள். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நாங்க நிர்ணயம் பண்ணது, நாங்க நினைச்சது தோல்வி அடையும் போது உங்க பலன் எங்களை தோன்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நினையாது என்று நினைக்கிற நேரம் கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம். அப்படிதான் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நிறுத்துறீங்க. அப்படிதான் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எல்லாரையுமே நீங்க நடத்துறீங்க. ஹல்லேலூயா. ஆனா அவங்க நினைச்சதை விட உங்க பிளான் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு ஆண்டவரே. அவங்க நினைச்சதை விட உங்க பிளான் ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு ஆண்டவரே. அவங்க நினைச்சது சாதாரணமான அந்த காரியத்திற்காக தான். ஆனா நீங்க அவங்கள கொண்டு செஞ்ச காரியம் ரொம்ப பெருசு. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு நீங்க செய்ய போகிற காரியம் ஆண்டவரே, எங்க திட்டம் நடக்காட்டாலும், எங்க ஆசை நடக்காட்டாலும், இப்ப இந்த மூன்றாவது நாள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ஆசை, உங்க விருப்பம் எங்களில நடக்கட்டும்ப்பா, நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா. ஜபக்குறிப்போட இருக்கிற பிள்ளைகளுக்காய் உடைய ஊழியக்காரனாகிய நான் தரப்புல நிக்கிறேன். ராஜா இறங்குங்க, ராஜா எங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. இதுவரைக்கும் அவங்க நிர்ணயம் பண்ண எதுவுமே நடக்கலையாப்பா, அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையாப்பா, அவங்க விருப்பப்பட்டதுக்கு மாறாதானப்பா நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தை உண்மை அப்படின்னா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே நன்றியப்பா. இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் ஆன்லைன்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க மேலையும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஏசப்பாவுடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you, God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.